Hi students, now we are going to see fourth one. The question, if 2 cos alpha is equal to x plus 1 by x and 2 cos beta is equal to y plus 1 by y, show that the first one x by y plus y by x is equal to 2 into cos of alpha minus beta. So likewise we have 3 proofs. Total நம்மகிட்ட 4 proof இருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும், first proof பண்ண போகிறோம். அதுக்கு we need to find x and y. ஸோ XY சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம LHSலேருந்து RHS ப்ரூஃப் பண்ணிடலாம். ஸோ ப்ரூஃப் இந்த கிவன் ஸ்டேட்மெண்ட்டை நான் எடுத்துக்கிறேன். இந்த கிவன் ஈக்குவேஷன் 2 cos alpha which is equal to x plus 1 by x. ஸோ இதிலிருந்து என்ன பண்ண போகிறோம், எக்ஸோட வேல்யூவை ஃபைண்ட் பண்ண போகிறோம். அப்போது எக்ஸ் டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ மல்டிப்ளை பை எக்ஸ் ஆன் போத் சைட்ஸ். மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 into x cos alpha x into x x square plus 1 x will be cancelled. So இப்போ left hand side இருக்கிற terms plus 2x cos alpha அதை நான் right side கொண்டு போனோம் அப்படின்னா x square minus 2x cos alpha இங்கே plus 1 அப்படியே தான் இருக்குது, which is equal to 0 அப்படின்னு எழுதிட்டோம். This is quadratic equation. அப்போ quadratic formula யூஸ் பண்ணுவோம். x is equal to minus b plus or minus root of b square minus 4ac by 2a. This is quadratic formula. So what is a here? This is 1 bx coefficient minus 2 cos alpha. So next c is constant, that is 1. So x is equal to, இப்போ substitute பண்ணோம்னா minus into minus plus 2 cos alpha plus or minus root of b square. இது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஆகிடும். 2 square plus 4 cos square alpha minus 4 into 1 into 1 4 divided by 2a 2 into 1 2. ஓகே, இப்போ 4 என்ன செஞ்சிடலாம், ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே காமனாக வெளியில் எடுத்துடலாம். ஸோ 2 cos alpha plus or minus square root of 4 into cos square alpha minus 1 whole divided by 2. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 நம்ம வெளியே எடுத்துட்டோம், 2ன்னு தெரியும். பட் அடுத்தது மல்டிப்ளைல காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் 1 இருக்குது. ஸோ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் 1ஓட வேல்யூஸ் நமக்கு தெரியணும். அப்போது காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. இந்த ரிசல்ட் நமக்கு தெரியும். ஸோ இதிலிருந்து நமக்கு தேவை எது அப்படின்னா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் 1. ஸோ அப்போ அந்த ப்ளஸ் 1 இந்த சைடு கொண்டு வந்துட்டுனா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஓகே, ஸோ காஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இஸ் நத்திங் பட் மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. சப்போஸ் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவாக இருந்தால் அது ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா கிடைக்கும். ஸோ அப்போது இதை நம்ம யூஸ் பண்ணி இந்த ஈக்குவேஷனில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ், ஸோ 4 நம்ம ஸ்கொயர் ரூட் விட்டு எடுத்துட்டோம்னா 2 இன்ட் ரூட் ஆஃப் இந்த காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் 1க்கு பதில் என்ன ரீப்ளேஸ் பண்ணுறோன்னா மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ஹோல் டிவைடட் பை 2. ஸோ நவ் we can take 2 as common. ஸோ 2 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் நெகட்டிவ் நம்பர்ஸ். ஸோ மைனஸுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா i நமக்கு தெரியும். சைன் ஸ்கொயர் ஆல்ஃபாவுக்கு நம்ம ரூட் எடுத்தோன்னா ஸ்கொயர் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடுச்சு. அப்போது சைன் ஆல்ஃபா கிடைக்கும் ஹோல் டிவைடட் பை 2 2 கேன்சல். அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபா. ஸோ வி ஹாவ் 2 சொல்யூஷன்ஸ், 2 ரூட்ஸ் ஃபார் எக்ஸ். ஸோ இதிலிருந்து ஐ எம் கோயிங் டு டேக் பாசிட்டிவ் ரூட்டு. ஸோ காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா. ஸோ இந்த பாசிட்டிவ் வேல்யூஸை மட்டும் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? இதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் காஸ் ஆல்ஃபா இருக்குது, செகண்ட் ஈக்குவேஷனில் காஸ் பீட்டா இருக்குது. இது ஃபஸ்ட்டில் எக்ஸு, இங்கே ஒய். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடச்சிருக்கு, இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபாவில் கிடச்சிருக்கு. அப்படின்னா ஒய் எப்படி இருக்கும், இன் டேர்ம்ஸ் ஆஃப் பீட்டாவில் இருக்கும். அப்போது சிமிலர்லின்னு போட்டால் போதும். சிமிலர்லி ஒய் இஸ் ஈக்குவல் டு cos beta plus I sin beta. ஸோ இதை நம்ம ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் திரும்ப நம்ம ரிப்பீட் பண்ணணும்.
ஸோ அதுக்கு பதில் என்ன செய்யலாம், சிமிலர்லின்னு போட்டு நம்ம ஒய்யோட வேல்யூ டைரெக்டாக எழுதலாம். ஒன்று மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரூஃபுக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு ப்ரூஃபில் நம்ம எல்ஹெச்எஸில் என்ன இருக்குது, எக்ஸ் பை ஒய் நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஒய் பை எக்ஸு. ஃபஸ்ட்டு ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் எக்ஸ் பை ஒய். எக்ஸ் டிவைடட் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் எக்ஸ் ஹியர், காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா whole divided by next y, that is cos beta plus I sin beta. ஸோ டிவைட் பண்ணும் பொழுது நம்ம ஆங்கிளை லெஸ் பண்ணால் போதும். அப்போ காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா திஸ் இஸ் ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. நெக்ஸ்ட்டு நம்ம ஒய் பை எக்ஸ் ஃபைன் பண்ணோம். அப்போ y பை எக்ஸு அப்படிங்கிறது எக்ஸ் பை ஒய்யோடைய இன்வர்ஸ் ரெசிப்ரோக்கல். அப்படியே பாருங்கள், ஒய் பை எக்ஸா, ஸோ அதை அப்படியே ரெசிப்ரோக்கலாக எழுதினா எக்ஸ் பை ஒய் அப்படியே இன்வர்ஸில் எழுதலாம். அப்போது இதனுடைய வேல்யூஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, எக்ஸ் பை ஒய்யோட வேல்யூ ஆல்ரெடி நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ ஒய் பை எக்ஸோட வேல்யூ அதோடைய கான்ஜுகேட் தான். அப்போ காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மைனஸ் ஐ சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. அப்போது இதனுடைய ரெசிப்ரோக்கலுக்கு நம்ம சிம்பிளாக என்ன செஞ்சால் போதும் அப்படின்னா, ப்ளஸ் ஐக்கு பதில் மைனஸ் ஐ போட்டால் போதும். சரிங்களா, இதோடைய கான்ஜுகேட். அப்போ இந்த நம்பருக்கு இன்வர்ஸ் எடுத்தோன்னா என்ன கிடைக்கிது, கான்ஜுகேட். இன்வர்ஸும் கான்ஜுகேட்டும் சேம். எப்போ சேம் அப்படின்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ் எடுத்து அந்த வேல்யூ 1 வந்தால் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு இன்வர்ஸும் கான்ஜுகேட்டும் சேம். அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் பாருங்களா எப்படி இருக்குது, காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, இதான் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு நம்ம மாடுலஸ் எடுத்தால் என்ன செய்வோம், ஸ்கொயர் ரூட் போட்டு ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுவோம். அப்போ காஸ் ஆஃப் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. அப்போ அதோட வேல்யூ என்ன, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 தானே, ஆங்கிள் சேமாக இருக்கா. அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அப்போது இதுக்கு மாடுலஸ் எடுத்தனா கண்டிப்பாக 1. அப்போ மாடுலஸ் எடுத்தால் 1 வந்துருச்சுன்னா அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு இன்வர்ஸும் கான்ஜுகேட்டு சேம். கான்ஜுகேட்னா என்ன செய்யணும், ப்ளஸ்ஸுக்கு பதில் மைனஸ் போடணும். அதாவது ப்ளஸ் ஐக்கு பதில் மைனஸ் ஐ, தட் இஸ் கான்ஜுகேட். ஸோ அப்போது ஒய் பை எக்ஸும் ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு ப்ரூஃபில் எல்ஹெச்எஸில் என்ன இருக்குது அப்படின்னா, எக்ஸு பை ஒய் ப்ளஸ் ஒய் பை எக்ஸு. இப்போ ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம். அதாவது இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், திஸ் இஸ் ஈக்குவேஷன் 2. ஆடு 1 + 2 நம்ம ஆட் பண்ணனா ஒரு பாருங்க, எல்ஹெச்எஸில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் ஒய் பை எக்ஸ். ஓகே, ரைட் ஹேண்ட் சைடில் இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்பொழுது ஐ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, ஐ சைன் பண்ணால் இது ப்ளஸ் இது மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஓகே, திஸ் இஸ் ப்ளஸ்ஸு, திஸ் இஸ் மைனஸ் வில் பி கேன்சல்டு. அப்போ நமக்கு 2 cos ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா கிடைக்கும். இது 1 டைம், இது 1 டைம், 2 times. So this is RHS. So hence proved. So first நம்ம prove பண்ணிட்டோம், first result. Next second one. Second one என்ன செய்யணும், x into y ப்ராடக்ட் பண்ணோம். அப்போ xy is equal to xோட வேல்யூ என்ன அப்படி பண்ணியிருக்கோம், cos alpha plus I sin alpha. அப்போ cos alpha plus I sin alpha இன்ட்டு ஒய்யோட வேல்யூ காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா. ப்ராடக்ட் பண்ணும்போது மல்டிப்ளை பண்ணும்பொழுது நம்ம ஆங்கிள் என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். அப்போது காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸோ ஆங்கிளை ஆட் பண்ணணும். இது xy. ஸோ நெக்ஸ்ட் என்ன வேணும், 1/xy. ஸோ 1 divided by xy. இது xyயோடைய இன்வர்ஸ். அப்போ இன்வர்ஸ் பண்ணணும் அப்படின்னாக்க என்ன செஞ்சால் போதும், சிம்பிளாக காஞ்சிகேட் எடுத்தால் போதும். அப்போது காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் ஐ சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஓகே, இதுக்கு நம்ம ரெசிப்ரோக்கலுக்கு டைரெக்டாக என்ன செஞ்சால் போதும், காஞ்சிகேட் எடுத்தால் போதும். xyன்றது ஈக்குவேஷன் 3, 1/xyன்றது ஈக்குவேஷன் 4. இப்போ நம்ம என்ன செய்யணும், 3 - 4 ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும் எல்ஹெச்எஸ்க்கு. அப்போது 3 - 4, ஸோ விச் இம்ப்ளைஸ் அப்போது LHS is equal to
xy minus 1 by xy. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், மைனஸ் பண்ண போகிறோம். இப்போ மைனஸ் பண்ணும்பொழுது இது ப்ளஸில் இருக்குது, இங்கே மைனஸ் போட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல மைனஸ் வந்துடும். அப்போது ப்ளஸ்ஸு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கேன்சல் ஆகிடும். இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். இங்கே நம்ம மைனஸ் போட்டோம் அப்படின்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போது இங்கே ஒரு ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இங்கே ப்ளஸ்ஸாக கிடச்சிரும். அப்போது ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா 2i sin of alpha plus beta. This is RHS. Second proof hence proved. Also m alpha minus n beta. Okay, so this is equation 1. So next என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா y power n by x power m. அப்போ y power n by x power m. அப்போ இது வந்து எதோட ரெசிப்ரோக்கல், x power m by y power n தி ஹோல் இன்வெர்ஸ். இதனுடைய ரெசிப்ரோக்கல் நமக்கு தெரியும். அப்போ ரெசிப்ரோக்கலாக இருந்தால் முன்னாடி கண்டுபிடிச்சதுலேருந்து நம்ம என்ன எழுதுனா போதும், கான்ஜுகேட் மட்டும் எதுனா போதும். அப்போ ப்ளஸ் ஐக்கு பதில் மைனஸ் ஐ போட்டால் போதும். ஸோ காஸ் ஆஃப் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா minus I into sin of m alpha minus n beta. So this is equation 2. இப்போ 1 and 2 என்ன செய்யணும், மைனஸ் பண்ணணும் LHS. ஸோ ஃபார் LHS அதாவது 1 minus 2, ஓகே, மைனஸ் பண்ணுறோம். அப்போது மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து இது காசு ப்ளஸில் இருக்குது, இது காசு இங்கே ப்ளஸில் இருக்குது, பட் மைனஸ் போட்டோம் அப்படின்னா இது மைனஸ் ஆகிடும். இங்கே மைனஸ், இங்கே வந்து மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு, அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். அப்போது எக்ஸ் பவர் என் பை ஒய் பவர் என் மைனஸ் ஒய் பவர் என் பை எக்ஸ் பவர் எம் விச் இஸ் ஈக்குவல் டு, இது ப்ளஸில் இருக்கும், இப்போ இங்கே நம்ம மைனஸ் போடுவோம், மைனஸ் போட்டுருவோம், இப்போ மைனஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும். மைனஸ் ப்ளஸ் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும், காசு கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா, இதுவும் ப்ளஸ் ஆகிடும், மைனஸ் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். அப்போது இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டா 2i இன்ட்டு சைன் ஆஃப் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா. ஸோ திஸ் இஸ் RHS. ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஸோ சிமிலர்லி we can prove fourth one அதே மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். எக்ஸ் பவர் எம் இன்ட்டு ஒய் பவர் என். இப்போ எக்ஸ் பவர் எம்மோட வேல்யூ ஆல்ரெடி நமக்கு தெரியும், அது என்னது, காஸ் எம் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா இன்ட்டு ஒய் பவர் என். ஒய் பவர் என் ஹியர் காஸ் என் பீட்டா plus I sin n beta. ப்ராடக்ட் பண்ணும் பொழுது ஆங்கிள் என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். ஸோ காஸ் எம் ஆல்ஃபா, இங்கே ஆங்கிள் ப்ளஸ் என் பீட்டா ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் ஆஃப் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா. ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆங்கிளை ஆட் பண்ணால் போதும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் 3 அப்படின்னு எடுத்துக்கும். இப்போ எக்ஸ் பவர் எம் ஒய் பவர் என் மல்டிப்ளைல ஃபைன் பண்ணிட்டுமா. ஸோ நெக்ஸ்ட்டு 1 டிவைடட் பை எக்ஸ் பவர் எம் ஒய் பவர் என். இது வந்து எக்ஸ் பவர் எம் ஒய் பவர் என் தி ஹோல் இன்வெர்ஸ்னு எழுதலாம். ஸோ இதனுடைய ரெசிப்ரோக்கல், அந்த ரெசிப்ரோக்கலுக்கு நம்ம கான்ஜுகேட் எழுதலாம். ஸோ காஸ் ஆஃப் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா மைனஸ் I into sin of m alpha plus n beta. So this is equation 4. இப்போ equation 3, 4 நம்ம ஆட் பண்ணோம். ஸோ add 3 and 4. அப்போ ஆட் பண்ணோம் x power m y power n plus 1 by x power m y power n which is equal to, ஆட் பண்ணும்போது பாருங்கள், இது ப்ளஸ்ஸு ஐ இருக்கா, இது மைனஸ் ஐ சைன் அப்படின்னு இருக்கா. அப்போ இது ரெண்டு என்ன ஆகிடும், ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். அப்போது இங்கே ஒரு காஸ், இங்கே ஒரு காஸ், மொத்தம் 2 காஸ் ஆஃப் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா. திஸ் இஸ் RHS. ஹென்ஸ் ப்ரூவ்ட்.
Okay, thank you.